ஹலோ பீப்புள், இன்றைக்கி வந்து தமிழ் நியூ இயர் அண்ட் எனக்கு சின்ன வயசில் உள்ள நினைவுப்படி இங்கிலீஷ் நியூ இயரை விட தமிழ் நியூ இயர் தான் அதிகமாக கொண்டாடுவாங்க, ரொம்ப பெருசாக கொண்டாடுவாங்க. அதனால் வந்து நானும் இன்றைக்கி ஒரு குட்டி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு மற்றபடி டே எல்லாம் சேமாக தான் இருக்கும். ஸோ முன்னாடி மட்டும் இதை கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஐ தாட் ஐ வுட் vlog this. ஸோ லெட்ஸ் கோ. ஸோ சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கும் படைக்கிறதுக்கும் வந்துட்டு பூ நெய் அதெல்லாம் வந்து வாங்கிட்டேன். பட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ரெடி ஆகணும். ஸோ ரெடி ஆகிட்டு இதெல்லாம் பண்ணலாம். ரெடி ஆயாச்சு. நான் யூஸ்வலாக தலைக்கு குளிச்ச அன்னைக்கு நான் வந்து ஹேர் வார மாட்டேன். இப்படியே நல்லா ட்ரை பண்ணிவிட்டு வச்சுடுவேன். ஏன்னா நான் தலை ஈரமாக இருக்கும்போது கோம் போட்டேன் அப்படின்னா அது வந்து உடஞ்சிரும் ஹேர். எனக்கு அது ரொம்ப நிறையா நடக்குது. அண்ட் அது ஜென்ரலாகவே சொல்லுவாங்க தட் அந்த வெட்டாக இருக்கிற டைமில் வந்து யூர் ஹேர் இஸ் வெரி ப்ரோன் டு பிரேக்கேஜ்னு. அதனால வந்துட்டு நான் அப்படியே விட்டுருவேன். இப்படியே ஏர் ட்ரை பண்ணுவேன், நாள் ஃபுல்லாக ஏர் ட்ரை பண்ணுவேன். ஐ ஹாவ் ஹேர் ட்ரையர், பட் நான் ரொம்ப அவசரமாக இருந்தால் தான் அது போடுவேன். இல்லைனா வந்து இப்படியே பண்ணிடுவேன். இல்லைன்னா இந்த மாதிரி ரேப் பண்ணிப்பேன். இந்த டவல் வந்துட்டு மைக்ரோ ஃபைபர் கிளாத்து. மைக்ரோ ஃபைபர் கிளாத்தில் கொஞ்சம் வந்து உரியும், அது தண்ணி கொஞ்சம் நல்லா உரியும். அப்பாவோட பனியன் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இது தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. என்னோட பனியன்லாம் பிஞ்சிடுச்சு, அதனால வந்துட்டு ஐ காட் திஸ் ஃப்ரம் டிமார்ட். இது கொஞ்சம் நல்லா தண்ணி உரியும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு வேலையெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு வாட்டி ஏர் ட்ரை பண்ணால் தயார். நான் இந்த மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன் இப்போது சம்மர் டைமில். பிகாஸ் இதுதான் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்குது. நிறைய பேர் என்ன யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிருந்தீங்க. பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. இதுதான் கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருந்தது, அதனால இது வாங்கினேன். அண்ட் வின்டரில் போடுறதுக்கு வேற வச்சுருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கணும்ல, அதுக்காக. இந்த மாதிரிலாம் நான் பேசுவேன் நினைக்கவே இல்லை. சிவனே, வீட்டுக்குள்ளே இருக்கும்போது சன்ஸ்கிரீன் போடணும்னு சொல்லுவாங்க. பட் நான் வெளியே போகும்போது மட்டும் தான் போடுறேன். சின்ன பொட்டு வைங்கன்னு சொன்னீங்க. பட் சின்ன பொட்டு வச்சா நான் கொஞ்சம் என் மூஞ்சி ரொம்ப பெருசாக தெரியும். லெட் மீ ஷோ யூ. ஓகே, முதல்ல அதுக்கு என்கிட்ட சின்ன பொட்டு இருக்கணும். எஸ், பிளாக் கலர் ஒன்றே ஒன்று மாட்டியிருக்கு. ஓகே, நான் சின்ன பொட்டு வச்சு காமிக்கிறேன். மை ஃபேஸ் வில் லுக் வெரி பிக். பாருங்க, ரொம்ப ஏரியா ஃபேஸ் தெரியுதா? ஆனால் இப்போ நான் பொட்டு வச்சேன்னா என்னோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக பொட்டுக்கு தான் போகுது. ஸோ எனக்கு அதான் வேணும். அதனால தான் நான் சின்ன பொட்டு வைக்கிறது இல்லை. எனக்கு ஏதோ இந்த சைஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். திஸ் இஸ் சைஸ் 9 or 12 ஐ திங்க். டி நகரில் பாண்டியன் ஸ்டோர்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, அதில் தான் வாங்கி பல்காக வச்சுப்பேன். ஒரு 2 டப்பா வாங்கிட்டேன்னா வரும் அது. ஸோ இது வச்சுட்டேன்னா என் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ஃபேஸ் பொட்டுக்கு போகும். ஆக்சுவலாக அதானே சொல்லுவாங்க, பொட்டு வைக்கிறது காரணமே அந்த மொத்தம் இதுவும் வந்து பொட்டுக்கு போகணும். அதுதான் எனக்கும் வேணும். எனக்கு இந்த மாதிரி வச்சா என் மூஞ்சியோட ப்ரப்போர்ஷனும் பொட்டும் கரெக்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால தான் நான் இது வைக்கிறேன். தோடு, கழுது கெட்டால் குட்டிச்சேவரு, இந்த 2 தோடை தான் எப்போ பாரு எல்லாத்துக்கும் போடுவேன். ஏன்னா இதுதான் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது. அவ்வளோ தோடு இருந்தாலும் இதுதான். லிப் பாம், இது என்னது ஜூடியோலேருந்து வாங்கினது. இது நான் ஆல்ரெடி சொன்னேன். எவ்வளோ தெரில எவ்வளோன்னு, சம் 99 79 அவ்வளோதான் வைப்பாங்க அவங்க. இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ப்ளஸ் இட்ஸ் காஃபி போட்டு இது பண்ணுற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது. ஜஸ்ட் டெல்லிங், அவ்வளோதான். இப்படியே நான் வச்சுட்டேன் அப்படின்னா ஒரு வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிடும். நான் வந்து இது பண்ணுவேன். சிங்கு மாதிரி இருக்குன்னா இப்போ வந்து பூஜை சாமானுக்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கணும், பூ வைக்கணும். ஸோ அதான் பண்ண போகிறோம். பண்ணலாமா? சாமிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. இப்போ வந்து பிரசாதம் பண்ணலாம். என்கிட்ட வந்து இந்த அவல் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து வெல்லம்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒன்று பண்ணுவாங்க, அதுதான் பண்ண போகிறேன். ஸோ இதோட ரெசிபி என்னென்னா, அவலை நல்லா ஊற வச்சுட்டு எடுத்து வச்சுக்கணும். நான் வந்து சிகப்பு அவல் யூஸ் பண்ணேன். அப்புறம் முந்திரி மட்டும் கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு கடாயில் வந்து நெய் ஊற்றி முந்திரி வறுத்து எடுத்துகிட்டு அதே நெய்யில் வந்து இந்த அவலை போட்டு நல்லா வறுக்கணும். வறுத்துட்டு வெல்லம் போட்டுட்டு வறுத்து எடுத்துடணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். சாமிக்கு பிரசாதம் செஞ்சாச்சு. இப்போது கொஞ்சம் ரெடி ஆகிட்டு விளக்கேற்றலாம்.
இது புதுசாக நான் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த தமிழ் நியூ இயர் அன்னைக்கு பண்ணணும்னு. கடவுளுக்கு ஒரு லெட்டர் எழுதினேன், நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எல்லாம் ஹாப்பியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு ட்ரெடிஷன் மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு இந்த வருஷத்துலேருந்து நான் அதை மட்டும் பண்ணினேன். நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் கூட நோட் பண்ணி கேட்டிருந்தீங்க அஃபர்மேஷன் லெட்டர் டு காடான்னு சொல்லிட்டு. ஆமாம், அப்படி தான். எங்கள் வீட்டு ஹவுஸ் ஓனர் அம்மா வந்து உகாதிக்கு வந்து அவங்க கொடுத்து விட்டாங்க ஸ்வீட்டு. ஸோ நான் வந்து தமிழ் நியூ இயர் அன்றைக்கி செஞ்சு கொண்டு போய் கொடுக்கணும். தட்டு வெறுமையாக கொடுக்கக்கூடாதுல்ல, ஸோ அதனால் அதை செஞ்சுட்டேன். நான் போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அந்த பையன், அவங்க ஹவுஸ் ஓனருக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருக்கா, குட்டி பையன். அந்த பையனை எப்போ பாரு ஆண்டி ஆண்டின்னு தான் கூப்பிடுவான். நான் கொடுத்த உடனே தேங்க்யூ ஆண்டி அப்படின்னு அழகாக சொல்லிச்சுக்கிட்டு வந்தேன். அவ்வளோதான். இப்போது நம்மளும் பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு ஐ திங்க் வேலை ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்ச நேரம் வேலை பார்த்தேன். இப்போ இந்த வேஷத்தை கலைக்கணும். ஏதோ நான் வெளியே கிளம்ப போகிற மாதிரியே எனக்கு சொல்லிகிட்டே இருக்குது. அதனால வந்துட்டு நான் நார்மலாக ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு வேலையை பார்ப்போம். இவ்வளோ நேரம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா கரண்ட்டு போயிடுச்சு. அடிக்கடி கரண்ட் போகுது பெங்களூரில். அது நான் வின்டரில் போனால் ஒரு நியாயம் இருக்குது, அன் மழை வருதுன்னுட்டு. ஆனால் சம்மரில் எப்படி தான் போகுதோ தெரில. ஸோ கரண்ட் வர வரைக்கும் இந்த இதுக்கு மட்டும் நான் ஆன்சர் பண்ணுறேன். நிறைய பேர் டிஎம்ஸில் வந்து நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிங்கல்ல, அது பற்றி சொல்லுங்கள், எப்படி வந்து வேலை கிடச்சிது இதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. திஸ் இஸ் லைக் என்ன சொல்கிறது, யூனோ வாட்ஸ் த ரைட் திங் டு டூ இஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, அது எப்படி இருக்கும், அதுக்கு நான் ஆன்சர் பண்ண முடியாது. ஓகே, அதை நீங்கள் ஈஸியாக வந்து கூகுள்லேயே ஆன்சர் பண்ணி தேடிக்கலாம். நான் எப்போவுமே கூகுள்னு ஏன் சொல்கிறேன்னா, இப்போது ஒருத்தவங்க இது இந்த அளவுக்கு பேசிக் கூட வந்து ஒருத்தவங்க சொல்லி கொடுத்து தான் கற்றுக்கணும் அப்படின்னா அந்த ஃபீல்டில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றது தான் அர்த்தம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன், எனக்கு இந்த ஸ்பெசிஃபிக் இதில் டவுட் இருக்குன்னு சொன்னால் தெரிஞ்சவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னென்னே சொல்லிக் கொடுக்கறது வந்து இட்ஸ் நாட் த ரைட் திங் டு டூ. அதை நான் எப்பவும் பண்ண மாட்டேன். ஸோ பட் நான் உங்களுக்கு என்ன சொல்வேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இனிஷியலி அதோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை லிஸ்ட் அவுட் பண்ணினேன். ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்னா இதெல்லாம் இருக்கணும், இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், இந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருந்த ஸ்கில்ஸில் எனக்கு எது தெரியும் எனக்கு எது தெரியாது அப்படின்னு சொல்லி பைஃபகேட் பண்ணிட்டு எனக்கு தெரியாத விஷயங்களை வந்துட்டு நான் ஒன்றா படிக்க ஆரம்பித்தேன். எப்படி படிக்க ஆரம்பித்தேன்? யூடியூப் வீடியோஸு, நிறையா பிளாக்ஸ் இருக்கும். இப்போல்லாம் இந்த ChatGPT காலத்தில் வந்துட்டு உங்களுக்கு மொத்தமாக அந்த ஸ்கில் போட்டு இதை பற்றி எனக்கு என்னென்னலாம் தெரியணும் சொல்லு அப்படின்னு சொல்லி வந்தாவே நிறையா வந்துடும். பட் அந்த டைமில் நான் ஒரு பிளாகாக படித்தேன். ஒரு டாபிக் எனக்கு தெரியலன்னா நான் மினிமம் 10 பிளாக் படிப்பேன். ஸோ இப்படி தான் வந்து நான் அப்போ பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஸ்கில் எது இருக்குன்னு தெரிஞ்சு அந்த ஸ்கில்லு வந்து என்னன்றதை கற்றுக்கிட்டு அது நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது எவ்வளோ இல்லை அப்படிங்கிறத வந்து இது பண்ணணும். டு ஸ்டார்ட் ஆஸ் அ பிகினர் யூடியூப்லேயும் கூகுள்லேயுமே நிறைய ரீசோர்ஸஸ் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக கோர்ஸ் எல்லாம் படிக்கணும்னு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு அப்படியே படிக்கணும்னு இருந்தாலுமே யூடமின்ற ஒரு பிளாட்ஃபார்மில் தேர் ஆர் லாட் ஆஃப் ஃப்ரீ கோர்சஸ். டைம் எடுத்து ஒரு 1 month நான் எல்லாத்தையும் படிக்கிறேன்னு எடுத்தால் கூட ஈஸியாக படித்து முடிச்சு பேசிக் தெரிஞ்சிடும். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் இன்டர்ன்ஷிப். நான் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் மூலயமா தான் அந்த கம்பெனிக்கு இன்டர்ன்ஷிப் போனேன். அந்த கம்பெனி இப்போ இன்டர்ன்ஷிப்ஸ் எடுக்கிறது கிடையாது. பட் நான் வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க மூலியமாக நான் ரெஃபரன்ஸ் தான் இன்டர்ன்ஷிப் போனேன். எனக்கு அங்கேயே ஃபுல் டைம் ஜாப் கிடச்சிருச்சு. ஸோ இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா 2 வகையில் சர்ச் பண்ணலாம். ஒன் இஸ் இன்டர்ன்ஷாலா அப்படின்னு ஒரு இது இருக்குது, ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் நீங்கள் சைன் அப் பண்ணால் பிகினர்ஸ்க்கு இன்டர்ன்ஷிப்ஸ் அங்கே நிறைய கிடைக்கும். நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு கம்பெனிக்குள்ளே இருக்கிற இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே போடுவாங்க. செகண்ட் ஒன் இஸ் குரூப்ஸ், லிங்க்டின் இல்லைனா ஃபேஸ்புக் குரூப்ஸு, இந்த மாதிரி குரூப்ஸ்லலாம் வந்துட்டு உங்களுக்கு நிறையா இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து கிடைக்கும். ரெஃபரன்ஸ் மூலிமா போகிறது ஒரு விஷயம். பட் இந்த மாதிரி செல்ஃப் இனிஷியேட் பண்ணுறது தான் வந்துட்டு நிறைய வகையில் ஒர்க் ஆகும். ஏன்னா நீங்கள் நெட்வொர்க் பில்ட் பண்ணுவீங்க, ஒருத்தங்கிட்ட போயிட்டு பேசி அது என்னன்னு கற்றுக்கிட்டு, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஹெல்ப்ஸ் அ லாட். ஸோ திஸ் இஸ் ஒன் திங். அண்ட் தேர்ட் ஒன் வந்து இதை நான் அப்போ பண்ணலை, பட் எனக்கு இப்போ நான் வந்து பண்ணுறதா இருந்தால் ஐ வுட் டூ திஸ். அது என்ன அப்படின்னா போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறது. உங்களுக்கு வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை, உங்களுக்கு வந்து உங்களோட ரெஸ்யூம் பிளாங்காக இருக்குது, எனக்கு ஸ்கில்ஸ் இருக்குது, சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு வந்து வேலை கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் போர்ட்ஃபோலியோ இஸ், ஏதாவது ஒரு பிராண்டு, டம்மி பிராண்ட் எடுத்துக்கிட்டு அந்த பிராண்டுக்கு வந்து நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்கள், எவ்வளோ அழகாக அதை ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸாக பண்ணி நீங்கள் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா,
ரெஸ்யூம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ரெஸ்யூமில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் பார்த்து தான் இந்த ஹெச்ஆர்ஸ் எல்லாம் திரும்ப கூப்பிடுவாங்க. நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயம் கற்றுருக்கீங்க, எவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயத்தில் வந்து இன்வால்வ் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு அவுட்புட் கொடுத்துருக்கீங்க, இந்த மாதிரி விஷயங்களை தான் பார்ப்பாங்க. அதை பில்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரெடிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாகும். இந்த பையனுக்கு வந்து நிறைய எல்லாம் தெரிஞ்சிருக்கு, அட்லீஸ்ட் இவன் முயற்சி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் ஹெல்ப்ஸ். ஹோப் நான் இப்போ சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தாண்டி இஃப் யூ ரியலி ஹாவ் எனி டவுட் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் ஆல்வேஸ் லைக் ஐ சே, இதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு ரீலில் சொல்லியிருக்கேன், ஒன்று எல்லாமே அவைலபிளாக இருக்குது இன்டர்நெட்டில். அதை கற்றுக்கிறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் தான் தேவை. அப்படியும் உங்களுக்கு ஒன்று தேடி கிடைக்கல அப்படின்னா தான் நீங்கள் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட போகணும். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் ஆல் கிடச்சிடும். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஒன்று பூம் ஆகுது அப்படின்னு கற்றுக்கிறது ஒரு வகை, அண்ட் எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கற்றுக்கிறது ஒரு வகை. பட் ரெண்டத்துலையுமே கற்றுக்கிறது நம்ம சைட்லேருந்து தான் வரணும். இனஃப் ஆஃப் கியான். ஸோ ஹோப் திஸ் வாஸ் ஹெல்ப்ஃபுல். இன்னும் கரண்ட் வரல. கரண்ட் வந்துருச்சு. ஸோ நம்ம போய் வேலையை பார்க்கலாம். நல்லா லேட் ஈவினிங்காக நல்லா மழை பெஞ்சுதிங்க, சூடு கிளப்பி விட்டுருச்சு. ஒரு கிளாஸ் கப் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதை தான் இதில் பிரித்து கொண்டு இருக்கேன். இட் வாஸ் ஆஃப் குட் குவாலிட்டி, நல்ல ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஐம் கோனா எண்ட் திஸ் vlog now. ரொம்ப ரேண்டமாக தான் எடுத்தேன். ஸோ எனிவே நான் போஸ்ட் பண்ணி போடுவேன். வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகே, பாய்.